ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ நோட்டீஸ் போர்டில் வந்திருக்க ஒரு ரீசெண்டான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ஆதார் கார்டு அண்ட் பேன் கார்டு ரெண்டையும் லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது எதுக்காக லிங்க் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வித்ட்ரால் போடும்போது நமக்கு டேக்ஸ் பிடிப்பாங்க இல்லையா? ஸோ அது நம்ம ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா, அது கவர்மெண்ட் ரூல் படி 20% டேக்ஸ் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் டேக்ஸ் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மினிமம் டேக்ஸ் தான் பிடிப்பாங்க. மினிமம் டேக்ஸ் 5%. ஸோ அதனால் மினிமம் அதை அப்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மினிமம் டேக்ஸ் தான் பிடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே இதை லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் பண்ணி வச்சுக்கிறது நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது அப்படி அதை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் முதல்ல ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் இ ஃபைலிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இ ஃபைலிங் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இ ஃபைலிங் 2.0 அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் லிங்க் இன்கம் டேக்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் மூலிமா நான் நாமளே யூஸ் பண்ணிக்கிற நிறைய ஃபியூச்சர்ஸ் தான் இதில் இருக்குது. ஸோ இதில் நாம் பேன் கார்டையும் ஆதார் கார்டையும் எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே குயிக் லிங்க்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் இருக்க செகண்ட் ஆப்ஷன் லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்கு தேவையானது உங்களுடைய ஆதார் நம்பரும் பேன் கார்டு நம்பரும் தான். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு உங்களுடைய பேன் நம்பரையும் ஆதார் நம்பரையும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதில் உங்களுடைய பேன் நம்பர் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணிவிட்டு, ஸோ அடுத்து ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இங்கே வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஆப்ஷனை கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா யுவர் பேன் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு கிவன் ஆதார் அப்படின்னு காட்டுது. ஸோ என்னுடைய பேன் நான் ஏற்கனவே லிங்க் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு இப்படி காட்டுது. இதே நீங்கள் லிங்க் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் கொடுக்கும்போது உங்களோட உடனே லிங்க் ஆயிரும். ஸோ இது அவ்வளோதான். இது நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டதுனால லிங்க் அப்படின்னு காட்டுது. ஸோ அதே மாதிரி தான் இது எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு ஆதார் கார்டை பேன் கார்டை லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.